அன்பார்ந்த மக்களே, இன்று தியான நிகழ்வாக தானியேல் புத்தகத்திலே இடம்பெறுகின்ற 3 இளைஞருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு எடுத்து கூறப்படுகிறது. சாத்ராக் என்று அழைக்கப்பட்ட அனனியா, மேசாக் என்று அழைக்கப்பட்ட மிசாவேல், ஆபேத்நேகோ என்று அழைக்கப்பட்ட அசரியா, இந்த 3 இளைஞர்களுடைய கடவுள் பச்சுறுதி இன்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பிறை மக்களே, நபுக்கத்நேசர் ஆட்சி காலகட்டத்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து வந்த காலச்சூழல், அடிமைப்படுத்தப்பட்ட காலச்சூழல். பலர் நபுக்கத்நேசருடைய அரசாட்சியில் அடிபணிந்து வாழ்ந்தார்கள். தங்கள் கடவுளை மறந்து வாழ்ந்தார்கள், துறந்து வாழ்ந்தார்கள். வேற்று தெய்வத்தை எளிதாக நம்பினார்கள், சிலை வழிபாடு செய்தார்கள். நபுக்கத்நேசர் ஒரு சிலையை வார்த்து, இதுவே நம் கடவுள் என்று எல்லோரையும் சொல்லி, இதற்கு நீங்கள் ஆராதனை செலுத்த வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்ற வேளையில் இந்த 3 இளைஞர்களுடைய செயல்பாடு நெஞ்சில் தைரியத்தை ஊட்டுகின்றதாக அமைகின்றது, உரம் தருவதாக அமைகின்றது. வேற்று தெய்வங்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று அவர்கள் தைரியமாக சொன்ன அந்த திடன் நம்மை கிறிஸ்தவ நெறியில் பற்றுறுதி நிலைத்து நிற்க வாய்ப்பை தருகின்றது. நபுக்கத்நேசர் அந்த மக்கள் மீது பரியன்பு காட்டுவதாக கூறப்படுகிறது. அந்த இளைஞரிடம் பேசுகிறான். மற்றவர்கள் சொல்ல கேள்வி கேட்கிறேன், நீங்கள் இந்த தெய்வத்தை தொழவில்லை என்று கேள்விப்படுகிறேனே, உண்மைதானா? இதோ எக்காலம் முழங்க, நாதசுரம் முழங்க, இதோ இந்த பொற்சிலையை வணங்குகள் என்று சொன்ன போது அவர்கள் 3 மறுக்கிறார்கள். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் என்று பாரதி அறச்சினத்தோடு நெஞ்சிரத்தோடு அச்சத்தை எதிர்த்து நின்று போர்க்குரல் எழுப்பிய அந்த மனநிலையில் இந்த இளைஞர்கள் தைரியமாக அரசனை எதிர்த்து சொல்கிறார்கள். இச்சகத்தோர் எல்லோரும் எதிர்த்து நின்றாலும் நாங்கள் எங்கள் கடவுளை விட்டு விலக மாட்டோம், அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம் என்று நெஞ்சிரத்தோடு சொல்கிறார்கள். அரசன் சொல்லுகிறான், நீங்கள் தொழாவிட்டால் எரிகின்ற தீச்சுவாலை தூக்கி வீசி எறிந்து விடுவேன், தீப்பிழம் உங்களை கவ்விவிடும் என்று அச்சுறுத்துகிறான். ஆனால் நாங்கள் அஞ்ச மாட்டோம், எத்துன்பம் வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் வஞ்சனை செய்வோருக்கு நாங்கள் அஞ்சிடோம் என்று அவர் நெஞ்சுரத்தோடு நிற்கிறார்கள். எரிகின்ற தீச்சுவாலையில் தூக்கி வீசப்படுகிறார்கள். பாருங்கள், கடவுளுடைய பேரன்பு, கருணை, இரக்கம் இங்கே புலப்படுகிறது. எரிகின்ற தீச்சுவாலையிலே அவர்கள் 3 தூக்கி வீசப்படுகிறார்கள். ஆனால் அந்த தீப்பிழம்பு எதுவும் அவர்களை தீண்டவில்லை, தீப்பிழம்பு எதுவும் அவர்களை தொடவில்லை. குளிர்ந்த காற்று அவர்கள் மீது வீசுகிறது. 4வது மனிதர் உதவி செய்வதாக காட்சி காண்கிறார் நபுக்கத்நேசர். அன்பார்ந்த மக்களே, இதுதான் கடவுள் தம் அடியவர்களுக்கு காட்டுகின்ற பரிவாக இருக்கிறது. இதுதான் கடவுளின் பேரிரக்கமாக இருக்கிறது. நாம் எப்போதும் கடவுளை மட்டும் நம்பி வாழ்ந்தால் கடவுள் ஒரு காலம் கைவிட மாட்டார். துன்பம் வரும், துயரம் வரும், நெருக்கடி வரும், ஏன் சாவும் வரும். அந்த சூழலும் நாம் மன உறுதியோடு இருந்தால் கடவுள் நம்மை கை தூக்கி விடுவார். உயிர்ப்பு தான் நமக்கு முக்கியம், நிலை வாழ்வுதான் முக்கியம். எனவே தீவினைகளோடு சமரசம் செய்து கொள்ளாது, நம் அன்னக வாழ்வோடு சமரசம் செய்து கொள்ளாது, விண்ணகத்தை நோக்கி நமது பயணம் செய்ய நமது வாழ்க்கை அமைய வேண்டும். எனவே அன்பிறை மக்களே, தவக்காலத்திலே மனமாறுவோம், மனமாற்றத்துக்கு உட்படுத்துவோம். இந்த 3 இளைஞரிடம் இருந்த அந்த திடன், உறுதி, நம்பிக்கை நம்மிடம் இருக்கட்டும். பாவம் நம்மை ஆட்கொள்ளாதவாறு, ஆட்சி செய்யாதவாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, சில நேரங்களிலே சோர்ந்து விடுகிறோம், மனம் தளர்ந்து போய்விடுகிறோம். பாவத்துடைய மாய கவர்ச்சி எங்களை அலைகழிக்கப்படுகின்ற போது சிற்றின்ப நாட்டத்தில் விழுந்து விடுகிறோம். அந்த சிறு சுகத்தை நாடி தேடி செல்கிறோம். அன்பான ஆண்டவரே, குடிப்பழக்கத்தாலும் வேறு பல தீய காரணிகளினாலும் உமது அன்பையிலிருந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறோம். வேற்று தெய்வங்களை நாடி சென்றிருக்கிறோம். எல்லா பிழைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம். என் பிழை பொறுத்து அருள் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அருள் தாரும், உமது அன்பில் நிலைத்து வாழ திடப்படுத்தும். ஆமேன்.